Praise Jesus, hallelujah. ஓ நன்றி தேவானின் மகிழ்மை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிழ்மை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் இன்று இங்கு நிற்கிறார். தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடு. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடு. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. கொஷ்ய தகப்பனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ள கிருபைக்கு தெய்வீக சமூகத்தில் அம்மை நல்ல வரவேற்கிறோம். இதனால் ஆராதனை துதி ஆராதனை எல்லைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கத்தனை மாற்றி நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் கேட்க தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கத்தனை மாற்றி கொடுக்க போகிற கிருபைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு வீடுகளை கத்தோடைய மகிமை தெய்வீக பிரசன்னை இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தடைகளை கத்தனை மாற்றும் நீதிமான் கிம்பீர சத்தத்தோடு கூட பாடி மகிழ்கிறான் என்கிற வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு வீட்டில் கத்தோடைய மகிமை தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரும்படி இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்த நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். கத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. சில பாடலை பாடி நம்ம கத்தர் ஆராதிக்கலாம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆயத்தத்தோடு கூட இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தெய்வ சமூகத்தில் சில பாடலை பாடி நாம் கத்தரை ஆராதிக்க போகிறோம். தெரிந்த பாடல் தலைசாய்க்கும் கல்நீர் ஐயா, மூளைக்கல் நீர் ஐயா, ஏல் பெற்றேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லி இந்த பாடலை பாடி நம் தெய்வ சமூகத்தில் கிழக்கு மேற்கு தெற்கு வரம்புவாய் என்று சொன்ன பாடலை பாடி நம்ம எல்லாரும் கத்தரை ஆராதிக்கலாம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கத்தரை ஆஸ்வதிப்பாராக. நன்றி.
மூளைக்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்றோமா? ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரும்புவா என்றீரே, பூமியின் தூளை போல சந்ததி பெருகென்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல சந்ததி பெருகென்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டு. கரத்தட்டி இயேசுவை சென்று ஏ வெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமே ஏத்தே இது வானத்தின் வாசல். ஆமே ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். கரத்தட்டி பூமியின் கரத்தட்டி தெய்வ சமூகத்தில் கத்தை பாடியுமா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்மை மாற்றின தேவனாய் கத்தரை எல்லா கத்தத்தை கத்தரை பாடியார்கள். நன்றி. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாற்றி. வெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அம்மை ஏல் வெத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றினி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவியோ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே சுவை. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமோ. வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேலே சேர்ந்து இது ஆனத்தின் வாசல்.
எல்லாரும் இந்த கருத்தட்டி இயேசு ராஜாவை ஓ நன்றி. கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த பாடலை பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிற உன்னதமான தேவ ஆவியானவரை நம்ம எல்லா கருத்தட்டி இந்த பாடலை பாடி, ஒரு பழைய பாடல், அர்த்தமுள்ள பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நன்றி தெய்வ சமூகத்தில் நன்றி, நன்றி. ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளும் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு நம்மை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சேர்ந்துபடுமா? உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சேர்ந்து ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் அவர்காமின் தேவன் தள்ளிவிடுவார் இல்லையே. சிறுபடும் நன்றி. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் அவர்காமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. உன்னை யார் தள்ளினாலும் அவர்காமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருவோரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை கேட்டு, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சேதுபடுமா? உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், என்னை
வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். எல்லாரும் தட்டி நம்மை விசாரிக்கிற தேவன் உண்டு. அவன் நம்மை ஒரு நாளும் கைவிடாதபடி நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிற நன்றி. அப்படியே நம்ம எல்லாரும் கண்கள் மூடி தெய்வ சமூகத்தில் கத்தரை நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். நன்றி. எல்லாம் அப்படியே கண்கள் மூடி தெய்வ சமூகத்தில் அப்படியே கண்கள் மூடி நம்ம எல்லாரும் கத்தரை ஆராதிக்க போறோம். நன்றி. தைக்கு ஜீசு வாரும் தூய ஆவியானவர் சொல்லி நம்ம எல்லாரும் கத்தராக நன்றி. நன்றி. வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவுக்கே. காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதைகள் என் முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலையும் அதற்றிய உன் அற்புதம் எந்த சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசு, எல்லாரும் சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, ஆராதனை காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாது காக்க நேசருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு உள்ளபனோ கெட்டியாடிபனோ. காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசு, நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு
போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஒழிவான் உழைக்க நன்றி ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி அல்லேலூயா. சிங்கத்தின் பிள்ளையா என்னை மாற்றினவரே, சாத்தானை ஜெயிக்க பலனை தந்தவரே உமக்கு நன்றி ஆவியானவர், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிற சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டு, நீ சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நன்றி. Thank you Jesus. Rakoni manureke tiang kore manureke nandri. Rakore manureke she. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி சாத்தானை ஜெயித்திட பலனளித்தி. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலனளித்தி. நீரே போல நீரே போல நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை பறக்க செய்தி, உயரங்களில் என்னை மறக்க செய்தே. கழுகை போல என்னை பறக்க செய்தே, உயரங்களில் என்னை மறக்க செய்தீர். இயேசு நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே போதும், இயேசு நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. கேதுரு போல் என்னை வளர செய்தி, உயர்த்திட மகிழ செய்தி. கேதுரு போல் என்னை வளர செய்தி, உந்தனின் கிருபையால் வளர செய்தி. இயேசு நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசு. எல்லாரும் சொந்த வாய்க்கு திறந்து நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசு. நம்முறைவில் சேர்ந்து இயேசு நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. இயேசு நீரே நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. ஓ நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் இயேசுவே. எல்லாரும் கத்துட்டு ஆக்கோஷே ரேபானோ ரெக்கத்தியாங்கோ ரேபானோ. நீர் போதும் இயேசுவே, உம் கிருபை போதுமே. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால எங்களுக்கு மீட்பு உண்டல்லவோ. நீர் போதும் அல்லேலூயா. கழுகை போல எங்களை உயர பறக்க செய்தீரே.
சிங்கத்தின் பிள்ளையா எங்களை மாற்றினவரே, ஓ நன்றி தகப்பனே. நம் துதிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததற்காய் நன்றி. தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளில தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததற்காய் நன்றி. எல்லாரும் கரகு தட்டி நாமத்தை பாடி மை ஆராதிக்கிறோம் ஐயா. வல்லமை இப்படி கிருபை இப்படி தயவு இப்படி இறக்கொழக்கொஷே அழிபா உழைக்கத்தியா கொழிபனோ தெய்வீக கிருபைகளை போட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி அல்லேலூயா, நன்றி. தேங்க்யூ தகப்பனே, உமக்கு நன்றி. நாமத்தை பாட ஆராதிக்க கத்த செய்த மேலான கிருபைகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஆஸ்வதியும் தெய்வீக கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தவராக ஒவ்வொரு வீடுகளில் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவருக்கும் நல்ல இந்த கால நேரத்தில் அன்பினால் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிப்பவராக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் என்று சொல்லி பெந்தைக்கோஸ்தே திருச்சபை பிறந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் இந்த பெந்தைக்கோஸ்தே டே என்று சொல்லி கொண்டாடுவார்கள். தேவ சமூகத்தை ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றாவது ஆழ்த்துவத்துவமாய் இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நாள். இன்றைக்கு தான் ஆவியானவர் சபை மேல் ஊற்றப்பட்டார். பெந்தைக்கோஸ்தே நாள் பிறந்த நாள் என்று சொல்லி கொண்டாடுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து மிக அழகாய் ஒரு வார்த்தை ஏசாயா புஸ்தகம் அவருடைய 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாய் வாசிக்கலாம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் தோளில் நின்று அவன் சுமையும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும், உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் நிறைந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட ஒன்றால் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிற ஓல்ட் டெஸ்டமென்ட் நீங்க பார்த்தனாவே ஆதியில ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பைபிள் வாசிக்கிறோம். அபிஷேகம் சொன்னால் புதிய ஏற்பாட்டு நாட்கள் மட்டும்தான் வந்தது, பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்ல நினைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். மேக்சிமாவே யூதர்கள் ஒரு வருடத்துல 7 விதமான பண்டிகை கொண்டாடுவார்களாம். இப்போ அதாவது 7 விதமான பண்டிகைகள் கொண்டாடுவார்கள். ஒன்று பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். எகிப்தை விட்டு அவங்க கானானுக்கு நேர வரும்போது எகிப்திலிருந்து ஃபர்ஸ்ட் அவங்க விடுதலை ஆன நாள் தான் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். இரண்டாவது அவங்க கொண்டாடுகிற பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். மூன்றாவது முதற் பல் பலகை, அதாவது முதற் பல் பண்டிகை சொல்வார்கள், கொண்டாடுவார்கள். நான்காவது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்வார்கள். இந்த நான்காவது பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. ஐந்தாவது எக்கால பண்டிகை கொண்டாடுவார்கள். இப்படி ஆறாவது பாவ நிவர்த்தி செய்யும் பண்டிகை கொண்டாடுவார்கள். ஏழாவது கூடார பண்டிகை கொண்டாடுவார்கள். 7 விதமான பண்டிகை யூதர்கள் ஒரு வருடத்துல ஒரு முறை இவங்க எல்லாரும் கொண்டாடுகிற நாட்களாய் இருந்தது. இதுல நான்காவது ஒரு பண்டிகை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று சொல்வார்கள். பெந்தைக்கோஸ்தே என்கிற நாள் வந்தபோது ஆவியானவர் எல்லார் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உண்டாக்கி வைத்தார். நீ பைபிள்ல லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16, லேவியராகமம் 23 15வது வசனமும் 16வது வசனம் வாசிக்கும் போது மிக தெளிவாய் அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணத் துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த 50வது நாள் மட்டும் என்று எண்ணி அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த 50வது நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள் என்று கொண்டாடுவார்கள். உலகம் முழுவதும் பெந்தைக்கோஸ்தே நாள். இந்த பெந்தைக்கோஸ்தே நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சீசரோடு கூட அவர் 3 வருஷம் இருந்தார். 33 வருஷம் இருந்தார். 3 ஆண்டு காலங்கள் ஊழியங்கள் செய்தார்.
அந்த ஊழியத்தில் பிரதிபலனால் இன்னைக்கு ஏராளமான மக்கள் மனம் திரும்பியிருக்கிறார்கள். அவர் 12 சீஷர்களை நல்ல தரமுள்ள சீஷர்களாக உருவாக்கினார். இந்த 12 சீஷர்கள் தான் வருகிற நாட்களில் 70 மாறினது. இந்த 70 சீஷர் தான் 120 மாறினது என்று நாம் பைபிள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். இந்த பெந்தேகோஸ்தே நாள் எதற்கு, எப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு என்று சொல்லி நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது மிக தெளிவாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:8 வாசிக்கலாமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்று பைபிள் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி வல்லமை, அதுக்கு பைபிள்ல வல்லமை அப்படின்னு இருக்குது, திறமை அப்படின்னு இருக்குது. மூன்றாவது பலன், அற்புதங்கள், the power, talent, strength, miracle என்கிற வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமைக்கு பயன்படுத்துகிறார்கள். வல்லமை இருக்கிற டுனாமி சொல்வார்கள். ஒரு வல்லமையை கர்த்தர் இயக்குகிறார். சீஷர்களுக்கு ஆவியானவர் கிறிஸ்து கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நான் போய் பரிசுத்த ஆவியானவரை தேற்றல வாழலை உங்களுக்கு அனுப்புற, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் சகல ஆவிக்குள்ளும் நிரப்புவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது சீஷர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைத்தார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அவங்க அதாவது காத்திருந்தார்கள். எருசலேம் மாடியில காத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் உயிர் எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் பல நாட்கள் காத்திருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு சீஷர்கள் தரிசனமாகி 50வது நாளில ஆவியானவர் திருச்சபை மேல வந்து இறங்கினார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது மிக அழகாக வாசித்தோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அப்படி சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆவியானவர் இல்லாம நமக்கு ஒரு விடுதலை இல்லை. ஆவியானுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில மிக மிக அவசியம். அதாவது நிக்கோதேமுக்கு கர்த்தர் சொல்லுவார். யோவான் புஸ்தகத்துல சொல்லும்போது அவன் யூதருக்கு ஒரு அதிகாரி, ராத்திரி நேரத்தில் அவன் கர்த்தரை தேடி வருவான். வாசிக்கும் போது அப்போ அதாவது யோவான் புஸ்தகம் 3ஆம் வாசிக்கும் போது நிக்கோதேமு வாசிக்கும் யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இருக்கிறார். அப்போ ஜலம் எதை காண்பிக்கிறது? ஞானஸ்தானம். ஆவி எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மிக அவசியம். ஆவியான நிறைவு எந்த ஒரு மனிதன் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த மனுஷோட வாழ்க்கை ஆசீர்வாதமாகவே கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, இந்த ஆவியானவர் அல்லது பெந்தேகோஸ்தே நாள் ஆவியானவர் வந்து இறங்கிறதுனால அவங்க பெற்றுக்கொண்ட ஒரு 3 ஆசீர்வாதத்தை மாற்றும் இந்த காலவேள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். டுனாமிஸ், பரிசுத்த ஆவியின் வல்லமை 120 பேர் மேல வந்து கர்த்தர் இறங்கினார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 ஏற்கனவே வசனம் வாசித்தோம். அந்த ஆவியானவர் வந்தார். 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1 வாசிக்கலாமே. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் பாருங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். 120 பேர் எருசலேம் மாடியில அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறார்கள். ஆவியானவர் 2ஆம் வசனம் 3 வாசிக்கும் போது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியார் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும்
நாவுகள் போல, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல வந்து நீங்களாக வாசிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு மேல 120 பேர் இருக்கிறார்கள். 120 பேர் மேல ஆவியான வல்லமை இறங்கிற்று. அந்த ஆவியானவர்கள் எல்லாரும் பல பல பாஷையினால கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அங்க ஒரு ஏராளமான கூட்டம் மக்களே இருந்தாங்க. அவங்க எல்லாம் 10 வருஷம் வாசிக்கும் பம்பலியா எகிப்து என்னும் தேசத்திலிருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் இவங்க ஆவில நிறைந்து ஜெபிக்கிறதை பார்த்து சிலர் சொன்னாங்க, இவர்கள் பொழுது விழுந்து 3ஆம் மணி வேலை இருக்குது, இவங்க எல்லாம் குடித்துட்டு வந்திருக்கிறாங்க, வெறிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குடிக்கார மனுஷன் எப்படி குடித்துட்டு ரோட்ல பயங்கரமா நடந்து பேசிட்டே போவான், தானாகவே பேசுவான். அதே மாதிரி இவருக்கு நினைச்சிட்டு கொண்டாங்க. அதுல எல்லாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று பைபிள் நீங்க வாசிக்கும் போது அறிந்து கொள்ளும். 2ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். கவனிங்க, ஆவியானவர் வந்தால் பயத்தை நீக்கி பலத்தை கொடுப்பார். ஆவியானவர் பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்தால் பயத்தை நீக்கி பலத்தை கொடுப்பார். தேவன் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர் என்று பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியா நமக்குள்ள வந்தால் நம்முடைய பயத்தை நீக்கிறவர் என்பதை நீங்க மறந்துக்கூட. எல்லாரும் ஆவியில நிறைந்திருக்கிறாங்க. அங்க தைரியம் உள்ளவனாய் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார் இல்லையா? அவர் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. படிப்பறிவு இல்லாத பேதுரு, மீன் பிடித்துக் கொண்டு காணப்பட்ட பேதுரு, அவள் எழுந்து நின்று பிரசங்கம் பண்றார். யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல இல்லையா? குடித்து வெறுத்தவர்கள் அல்ல. இவங்க எல்லாரும் ஆவியினால் நிறைந்திருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய காலவேளை பெந்தேகோஸ்தே பண்டிகை நாட்களை உங்களை பார்த்து என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதீங்க இல்லையா? பயமுள்ள ஆவி நீக்கி பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிற சொன்ன வல்லமை உள்ளவர் என்னுள் வந்து விட்டார் இல்லையா? பொல்லாத சாத்தானே நான் விரட்டி அடிப்பேன் சொல்லி தந்தை வெற்புசல் பாடல பாடிருக்கிறார். வல்லமை உள்ள ஆவியானவர், அதுக்கு அந்த வல்லமை உள்ள ஆவியான பெற்றுக்கொண்டால் நமக்குள் இருக்கிற பயம் கர்த்தர் நீக்குவ. யாரால் மக்கள் இயேசுவோடு கூட காணப்பட்ட சீசர் 12 பேர்ல பேதுரு ஒரு நாள் கூட அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. ஆனா என்றைக்கு ஒரு புதிய பலத்தை பெற்றுக் கொண்டதால அவர் எழுந்து நின்று உரத்த சத்தமாய் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்குள் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு சம்திங் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பயந்து போய் காணப்படுவது இல்லை, பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லி அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது மிக தெளிவான வார்த்தை. 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, ரோமர் 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரத்தின் சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி, பயத்தின் ஆவியை கர்த்தர் நீக்கிறவர். அதே வார்த்தை இருக்கிறது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மிக வாசிக்க அறிந்து கொள்ள முடியும், வாசிக்கலாமே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் 2 தீமோத்தேயு 1:7
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியான எது தெரியுமா? நம்முடைய பயத்தை நீக்க, நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்க. இந்த பலத்தை தான் இந்த பேதுரு பெற்றுக்கொண்டார். அந்த பலத்தின் மிகுதியினால ஏராளமான பேர் மக்கள் மனதிரும்பினார்கள். அவர் எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்ட பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் மனம் திரும்பினார்கள். இன்னைக்கு 3000 பிரசங்கம் பண்ணாலும் ஒரு ஆத்மா மனம் திரும்புவதை கிடையாது. ஏனால் அங்க ஆவியானவர் எல்லாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் ஆத்துமாக்களை மனம் திரும்புவதற்குள் கொண்டு வராது. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். 3000 பிரசங்கிமார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அநேக போதிக்கத்தக்க தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். அதிக போதிக்கத்தக்க போதகர்கள் இருக்கிறார்கள். தகப்பன்மார் இல்லையே என்று பைபிள் வாசிக்கிறோம். இந்த ஆவிக்குரிய தகப்பன் பேதுரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், கர்த்தருக்கு பயந்து நின்று அவன் எல்லாரும் பயந்தாங்க. இவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால அவன் எழுந்து நின்று அவன் பிரசங்கிக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதே பேதுருலாம் ஒரு நாள் பயந்து போயிருந்தாங்க. யோவான் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அடக்க பண்ணிட்டு எல்லாரும் வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. 3ஆம் நாள் கர்த்தர் உயிரோடு கூட எழுந்து பூட்டப்பட்ட வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் சொன்னார். யோவான் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல 19 வாசிக்கும் போது 19-20 வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து பாருங்க, யூதர்களுக்கு பயந்ததினால் எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. அப்ப இயேசு வந்தவொடனே தான் அவனுக்கு உயிரே வந்தது. அதே போல இங்க பரிசுத்த ஆவியான வந்ததுனால தான் இவனுக்கு பயத்தை நீக்கி ஒரு பலத்தை கொண்டாக்கினார். பயத்தை நீக்கினார். இன்றைக்கு நம்ம எத்தனை முறை நம்ம பயந்து உலகத்துக்காக, அரசியல்வாதிகளுக்காக, அரசாங்கத்துக்காக, உலக மக்களுக்காக, உலக விக்கிரங்களுக்காக, சாபத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்காக, பாவத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்காக, விருத்த சேதம் இல்லாமல் இருக்க ஜனங்களுக்காக நாம் பயந்து போய் காணப்படுகிறோம். இந்த வியாதியை என்ன செய்யும் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை பெந்தெக்கோஸ்து நாட்கள் நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த பயத்தை கர்த்தர் நீக்கி ஒரு விடுதலையை தெய்வ ஆவியானவர் உண்டாக்குவார். பேதுருக்கு அந்த தைரியம் வந்தது. அவன் எழுந்தான், பிரசங்கித்தான். தேவன் ஒரு பலத்தை கிரியை பேதுரு மூலமாகவே கர்த்தர் உண்டாக்குன சொல்லி நீங்க அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது, அநேக வசனம் வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் சொன்னேன், பயத்தை நீக்கி பலத்தை உண்டாக்குற கர்த்தர். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் எதற்கு உண்டாக்குறது? அதே அப்போஸ்தல புஸ்தகத்துல நீங்க 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. பாருங்க, ஒரு தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்க ஒரு மனிதன் இருக்கிறான். மிகலக வசனம் வாசிக்கிறது. ஃபர்ஸ்ட் பயத்தை நீக்கி பலத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்து நாட்கள்ல. இரண்டாவது, எதை உண்டாக்கி வியாதியை நீக்கி விடுதலை உண்டாக்குறவர் இந்த கர்த்தர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யார்? வியாதியை நீக்கி விடுதலை உண்டாக்குறவர். பாருங்க, ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள் போனார்கள். இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாமே தேவாலயத்துக்கு போனாங்க ஒரு முறை.
ஆனால் அங்க கிறிஸ்து பிரசங்கம் பண்ணபடி தான் போனார். இவங்க எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஒரு இடத்துல கர்த்தர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து தாயாரும் அவர் சகோதரர் வந்துட்டாங்க. அப்ப சீசர் சொல்றான், போதகரே இப்ப தாயாரும் சகோதரனை காண வந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே தேவாலயத்துக்குள் கர்த்தர் போனார். சீசர் இருந்தாங்க. அங்க சீசர் எந்த ஒரு அற்புதம் செய்யவே இல்லை. ஆனால் இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிற பலத்தை பெற்று கொண்டு பேதுரு யோவான் ஆலயத்துக்குள்ள போகும்போது அவன் 40 வயதுக்கு மேலான ஒருவன், பிறவிலேயே சப்பானி, நடக்க முடியாதவன், அலங்கார வாசல்ல கொண்டு போய் வெளியே வைத்திருக்கிறாங்க. ஆலயத்தின் வெளியே எப்படியா வெளியே வைத்திருக்கிறாங்க இந்த மனிதனை. ஏன்னா அவனை வாரந்தோறும் பிச்சை கேட்கும்படி வைத்திருக்கிறாங்க. என்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற போதகமார்கள் இருந்தாலும் விசுவாசிகள் இருந்தாலும் நாம் முடவனாய் இருந்த மனுஷரு கூட வெளியே உட்கார கூடாது, உள்ள உட்கார வைக்கணும். ஏனால் நாம் பிரசங்கிக்கிற வார்த்தை அவங்க செவிகளுக்குள்ள பிரவேசிக்கும் போது கட்டாயி அவங்களுக்குள்ள பலனை கர்த்தர் உண்டாக்குவார். பாருங்க, வெளியே வைத்திருந்தாங்க. இவங்க உள்ள போற தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவான் கண்டு பிச்சை கேட்டான். அப்ப அவங்க சொல்றாங்க, அவருக்கு 4ஆம் வசனம், பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார். நல்ல கவனிங்க, எங்களை நோக்கிப்பார். அப்ப அவன் நோக்கி பார்த்தாங்க. அப்போ பேதுரு யோவானும் சொல்றாங்க, அவங்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். என்றைக்குமே நம்ம பிச்சைக்கார தேடி போகும்போது, பிச்சைக்கார நம்ம தேடி வரும்போது நம்ம சொல்ல மாட்டோம். பக்கத்தில் வந்த உடனே நோக்கி பார்த்து சொல்ல மாட்டோம். பக்கத்தில் வருவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு பயிற்சியா கொடுத்து அனுப்பிடுவோம். வெளியே வராத, வெளியே இந்த அம்மானு பிச்சைக்கார அங்கேயே வெயிட் பண்ணும். இப்ப நம்ம சொல்ல, அங்கேயே வெயிட், நீங்க வராத, வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு பின்னாடி ஒரு உணவு கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே போயிடுவோம். அதான் நம்முடைய வழக்கம். ஆனா இவன் சொல்றான் புதுசா, எங்களை நோக்கிப்பார். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மக்களை நோக்கி பார்த்தாவே நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆட்களுக்கும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற ஆட்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க நோக்கி பார்த்தாங்க. பாருங்க, அவன் நோக்கி பார்த்ததுனால அப்போ சொல்ல பேதுரு சொல்ற, வெள்ளிய பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்கிட்ட இருக்கிற உனக்கு நான் தருகிறேன், என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவன் பெற்றுக்கொண்டது தெரியுங்களா? அவன் பெற்றுக்கொண்டிருக்கிறது இயேசுவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியின் ட்ரினிட்டி 3வது நபரா இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றுக்கொண்டதா சொன்னாங்க. நீ எழுந்து நட. பாருங்க, உடனே அவன் எழுந்து நடந்து, அவன் குதித்து எழுந்து நடந்தாலும் இருக்குது. நாம எழுந்து நடந்துதான் குதிப்போம். அவன் எழுந்திருக்கும் போதே குதித்து எழுந்து நடந்தான். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த ஆவி நாமத்தினால நீ எழுந்து நட. அவன் எழுந்து நடக்கிறான், குதிக்கிறான், துதிக்கிறான். தேவாலயத்துக்குள் போயிட்டான். இப்ப ஆலயத்துக்குள் காணப்பட்ட எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறதை விட்டுட்டு இந்த மனிதன் வெளியே இருந்த மனிதன் எப்படி சுகமாயிற்று? அவங்க சொல்றாங்க, சுய சக்தியினால, சுய பக்தியினால நாங்க நடக்க பண்ணல, நஸ்னா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில் உங்களை என்னை பார்த்து கத்த கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம எத்தனை பேர் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? இந்த பெந்தைக்கோஸ்து நாட்களில் எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? அதான் சொன்னேன், ஏசாயா 10:27 சொன்ன பத்தி, அபிஷேகத்தினால் முகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகம் இருந்தால் நம்ம மேல நுகம், பாரம், கவலை, கண்ணீர் எல்லாமே மாறும். எப்போ? அபிஷேகத்தினால். இந்த பெந்தைக்கோஸ்து நாட்கள் தீர்மானத்தோடு கூட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம் தேவ ஆவியானவரை இந்த கரங்களை கூப்பிட்டு அழைத்து, ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு விடப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியம். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு அடையாளம் அந்நி பாஷை பேசுவதுதான் இல்லையா? அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு அடையாளம் அந்நி பாஷை பேசுவதுதான் இல்லையா? திருச்சபையில் எல்லாரும் அந்நி பாஷை பேசுறாங்க. ஒருத்தர் பார்த்தாரு, எல்லாரும் அந்நி பாஷை பேசுறாங்களே,
புது புது மொழியை பேசுறாரு, நாமளும் ஒரு பாஷை பேசலான்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்நிய பாஷையை ஒரு பேப்பரில் எழுதி மனப்பாடம் பண்ணுறாரு. மனப்பாடம் பண்ணால் வரமாட்டேன் இல்லையா? மனப்பாடம் பண்ணால் ஃபுல்லாக அது வருவதே கிடையாது. அவன் எல்லாரும் அந்நிய பாஷை பேசும்போது இவரும் ஒரு அந்நிய பாஷை பேசிட்டார் இல்லையா? சகலகலா வல்லவன், சகலகலா வல்லவன், சகலகலா வல்லவன்றாரு. எல்லாரும் பேச, என்னடா சகலகலா வல்லவன், எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் நானும் அந்நிய பாஷை பேசுறேன். என்ன அந்நிய பாஷை? அவருக்கு எங்கே படம் பார்த்து வந்து சகலகலா வல்லவனுக்கு ஓடிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நிறைய பேர் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அதை வச்சு இன்னும் ரோல் ஓடிட்டு இருக்குது. இல்லை, ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிம்சோன் என்கிறவர் இருந்தான். ஆவியானவர் அபிஷேகத்தால் கர்த்தர் நிரப்பினார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே இருந்தார். புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் மனிதனுக்குள்ள வருவார். சிம்சோன் மேல் ஆவியின் அபிஷேகம் மேல இருந்தது. அவன் நேற்று வைத்த அபிஷேகத்தினால் அவன் காலத்தை ஓட்டலாம் என்று நினைத்தான். இல்லை, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தால் நிறைவு. சங்கீதக்காரன் தாவீது சொல்வாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா இருக்குது. சங்கீதம் 23 நினைக்கிறேன். ஜீவன் உள்ள நாளெல்லாம் இருக்கிற சங்கீத புஸ்தகம் 23 சங்கீதம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வழியணும். பேதுருக்குள் நிரம்பி வந்தது. அதான் சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. நடந்தான். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குனார். பவுல் டிராவல் பண்ணும்போது ஒரு விஷப்பாம்பு பவுலுக்கு கடிச்சு இல்லையா? பயங்கரமான குளிர், கப்பலில் டிராவல் பண்றாங்க, பயங்கர புயல் காற்று அடிச்சதுனால இல்லையா? எல்லாரும் குளிர்க்க சொல்லி ஒரு தீவுல ஒதுக்கப்பட்ட தீவு இருக்கும்போது கப்பல் இருந்த அல்லது அங்கிருந்த ஒரு விறகெல்லாம் கொண்டு வந்து தீயில போட்டு குளிர் காயும்போது ஒரு விஷப்பாம்பு வந்து பவுல கடிச்சது இல்லையா? அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 28 வாசிக்கும் தெரியும் இல்லையா? அங்க பவுல் இப்ப செத்து போயிடுவான், அப்ப செத்து போடு நினைச்சாங்க. ஆனா சாகவே இல்லை. பத்தியா? தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆவியின் அபிஷேகம் அவரோடு கூட இருந்தால கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அப்புறம் சொல்றேன், இரண்டாவது இந்த அபிஷேகம் எது தெரியுமா? வியாதியை நீக்கி விடுதலை உண்டாக்க இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த அபிஷேகம் எதற்கு? பயத்தை நீக்கி பலத்தை உண்டாக்குறது. இந்த அபிஷேகம் எதற்கு? வியாதி நீக்கி நமக்கு விடுதலை உண்டாக்கக்கூடியது. ஆச்சரியமா சுகமாக்கப்பட்ட அந்த முடவன் 40 வயது ஆச்சரியமா பார்த்தாங்க. பேதுருக்கிட்ட, பவுல்கிட்ட, அதாவது பேதுருக்கிட்ட, யோவான்கிட்ட எதை சொல்ல முடியாது. சுகமாக்கப்பட்டாங்க, கொண்டு போய் சிறைச்சாலை போட்டாங்க. அங்க கர்த்தர் பாதுகாத்தவங்க வெளியே கொண்டு வந்தார். அதனால பேதுரு மேல கரங்களை வைக்க பயந்தாங்க. ஏன்னா சுகமாக்கப்பட்டவன் கூட இருக்கிறான் இல்லையா? அவனை வைத்து எதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு இந்த காலவேளை நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உனக்கு எந்த வியாதி இருக்கிறதா, உனக்கு பிரச்சனை இருக்குதா, உனக்கு இல்லையா ஒரு பிரச்சனை இருக்கிறதா, அல்சர் ப்ராப்ளமா, அல்லது பெரிய பெரிய வியாதி இருக்கிறா, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறா, சர்க்கரை இருக்கிறா, எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தால் நிறைந்து ஜெபித்து பாருங்க. இந்த வியாதி நம்மை விட்டு கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:27 வாசிக்கலாமே. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. மூன்றாவது, இந்த அபிஷேகம் என்னத்தம் செய்கிறது? நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறது. சகல சத்தியத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு நிறைய சத்தியம் இருக்குதுங்க ஐயா.
நேற்று பெய்ந்த மழையில இன்னைக்கு எப்படி காளான் முளைக்கிறது பத்தியா, அது போல நிறைய நீங்க யூடியூப், ஃபேஸ்புக்கு நிறைய புதிய புதிய உபதேசங்கள் எல்லாம் வந்தாச்சு. ஆனா அதெல்லாம் பரிசுத்த ஆவியா நமக்குள் இருந்தால் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிற தேவன். அந்த சத்தியத்தை அபிஷேகத்தினால் நிறைந்து காணப்பட்டதான் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:38 நசனா இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையால் அபிஷேகம் பண்ணினார் அப்படி இருக்கு. நசனா இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் நன்மை செய்யும்படி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போ மூன்றாவது இந்த அபிஷேகம் தெரியுமா, நம்ம சகல சத்தியத்துக்குள் நம் நடத்துகிறது. என்ன சத்தியம்? ரட்சிப்பின் சத்தியம், ஞானஸ்தான சத்தியம், ஆவின் அனுபவத்தின் சத்தியம், கர்த்தருக்கு எப்படி கொடுப்பது சத்தியம், சுவிசேஷத்தை அறிவிப்பதால் சத்தியம், ஞான வரங்களை பெற்றுக்கொள்ள சத்தியம், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், நித்திய நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், எல்லா சத்தியத்தை நமக்கு போதிக்கத்தக்க ஆவியானவர் நமக்குள் இருப்பதற்கு ஆவியானவராலே நாம் நிறைந்து இருக்க வேண்டும். நீங்கள் அவரால் பெற்றுக்கொண்ட சத்தியம் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறது. எவரும் போதிக்க வேண்டியது இல்லை. பாருங்க, 12 சீசல் இருந்தாங்க. அதோடு கூட அதாவது இந்த பவுல் என்கிற மனிதர் இருந்தார். எங்கு போய் கற்றுக்கொள்ளவே ஆவியானவர் சந்தித்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கீழே விழுந்தார். அரபி வனாந்தரத்தில் போய் பல ஆண்டுகள் தேவனோடு கூட காத்திருந்தார். அவர் நான் நேரடியாக கத்தரத்தில் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் பாதி நிருபங்களை நிறுவினார். யாரும் அவருக்கு போதிக்கல. போதிக்கத்தக்கவர் ஒருவர் உண்டானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, காலவேளை இந்த பெந்தைக்கோஸ்து பண்டிகை நாட்களை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி தெரியுமா? ஒரு வாழ்க்கையில டுனாமிஸ், ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்ட 12 சீசருடைய வாழ்க்கை வித்தியாசமா மாறினது. ஆடுகளை வைத்துக் கொண்ட அரசன் தாவீது, அதாவது மீன் பிடித்துக் கொண்டு காணப்பட்ட பேதுரு வாழ்க்கையில பயத்தை நீக்கி பலத்தை தந்தார், வியாதி நீக்கி விடுதலை கொடுத்தார், சகல சத்தியத்துக்குள்ள கர்த்தர் நடத்தினார். தெய்வம் நடத்தினால்தான் சகல சத்தியத்துக்குள் பெற்றுக்கொண்டதுதான் அவங்க எழுதின புஸ்தகம் 1 பேதுரு, 2 பேதுரு புஸ்தகம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தல் அதாவது யோவான் புஸ்தகம். இவங்களாம் ஆவின் நிறைவுக்குள் இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் ஆவின் அனுபவத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கும்போது தேவன் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்னை கர்த்தர் நடத்த ஒரு வல்லமை உள்ளவர். தேவனை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள நடத்த வல்லமை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவனை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். நாட்கள் உபவாசம் வந்த பின்னாவது நம்ம அபிஷேகத்தினால் நிறையணும். அபிஷேகத்தினால் நிறையணும். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஐயா, இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும், இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. ஏசாயா புஸ்தகத்தை 40ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். 40ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் ஏன் சோர்வு உண்டாகுது? ஏன் பலவீனம் வருது? ஆவின் அபிஷேகம் இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல் இருப்பதனால நமக்கு பலவீனம் வந்துகிறது. ஆவின் அபிஷேகம் கர்த்தருக்கு காத்திருங்க. 120 பேர் காத்திருந்தாங்க. கர்த்தர் அவன் வல்லமையினால கர்த்தர் நிரப்பினார். அபிஷேகத்தினால் தேவன் அவர்களை நிரப்பினார். அந்த தேவன் என்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவர். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பெற்றிருக்கியா இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் கிரியையை நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க வாஞ்சிக்குங்க. கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பெந்தைக்கோஸ்து நாட்கள்ல, பெந்தைக்கோஸ்து பண்டிகை நாட்கள் எனக்கு இந்த வல்லமை வேண்டும். டுனாமிஸ், இந்த வல்லமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வல்லமை வந்தால்
பயத்தை நீக்கி பலத்தை தருவார். இந்த வல்லமை வந்தால் நான் சொன்ன வியாதி நீக்கி விடுதலை தருவார். இந்த வல்லமை நமக்குள் இருந்தால் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை இந்த குடும்பத்தை நம் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்படியே சொத்தத்தோடு கூட கண்ணை மூடி நம்ம எல்லாம் இருக்கிறதுல கண்ணை மூடி கேட்க ஆண்டவரே, இந்த வல்லமையின் அபிஷேகம் என்று கேட்கத்தாங்கப்பா. வல்லமை அபிஷேகம் தருவதாக கிருபை உண்டாகட்டும் ஐயா. இந்த வல்லமை என்றைக்கு கொண்டு போகவில்லை, இந்த ஆண்டவரே அற்புதம் என்றைக்கு கொண்டு போகவில்லை ஏசப்பா. உங்க நாமத்தில் இன்று அற்புதம் நடக்கிறது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீர்ந்து, பாவங்கள் மறைந்து போகிறது. கிருபைக்கும் கண்ணை மூடி தெய்வ சமூகத்தை நாம் ஜெபிக்க போறோம். நன்றி நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல நீங்க 60 வாசிக்கும் போது அது வாசிக்கும் மிக அழகாக அறிந்து கொள்ள முடியும். அது வாசிக்கும் தேவன் மிக பலத்தை கிரியை கர்த்தர் உண்டாக்கினார் சொல்லி 61 அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 61 வாசிக்கும் போது கர்த்தராக தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகத்தை எதற்காக கர்த்தர் கொடுத்தார்? சிறுமைப்பட்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று பைபிள் வாசிக்கிறோம். நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உண்டாக்கினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாக்க, கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படி அபிஷேகத்தை உண்டாக்குறார் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து அபிஷேகத்தை குறித்து எழுத வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி சரிக்கட்ட நாளில் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்கவும் என்று பைபிள் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையில் தெய்வ சமூகத்துல கிறிஸ்து இயேசு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நன்மை செய்யும்படி, நொறுங்குண்ட மக்களை சுகமாக்கும்படி, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கல, ஐயோ வேலை இல்லையே, உள்ளெல்லாம் ஸ்ட்ரைக்கா இருக்கிற பொருளாதாரங்களை நினைக்கலாம், இருதயம் நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படிதான் இந்த பெந்தேகோஸ்தே நாள். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். இருதயத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கீங்களோ, கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, கடன்பட்டிருக்கீங்களோ, பாரமோ வேதனையோ, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட கலங்கி தவிக்காதே என்று பைபிள் வாசிக்கிறோமே. ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு தேவையா? புதிய அபிஷேகம் எனக்கு தேவை. என் குடும்பத்தார் என்னோடு கூட பேசுவதில்லை, என் மருமகள் என் மாமி என்னோடு கூட பேசுவதில்லை, என் பேர பிள்ளை என்னோடு கூட பேசுவதில்லை சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பான தாயாரே, அருமையான தந்தையே, அருமையான சிறு பிள்ளைகளை, வாலிபர்களே, இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை தேடி வருகிறது. ஆவியான உங்களை என்னையும் ஆவிய நிறைவினால் கர்த்தர் அபிஷேகிக்கிறார். புதிய கிருபை ஒவ்வொரு வீடுகளில் ஆவியின் கிருபை ஒவ்வொரு மக்கள் மேல கர்த்தர் நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. தெய்வீக கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலான கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மேன்மைப்படுத்தும் ஆவியான முழுமையான பலத்த கருத்துக்குள் இந்த வார்த்தை கேட்டு இந்த பெந்தேகோஸ்தே நாட்களில எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். தெய்வீக கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கும், பலப்படுத்தும். ஒவ்வொரு விசுவாச மக்களை ஆசீர்வதிப்பதாக. வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், போராட்டம், கவலை, கண்ணீர், மனபாரங்கள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவதாக. முதியோர்கள், பெரியவர்கள், ஸ்திரீகள் எல்லாரையும் ஆஸ்வதிங்க. சீக்கிரமாய் திருச்சபையில ஒன்று இணைந்து நாமத்தை பாடி நாமத்தை ஆராதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தர் நிரப்பும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியம் சமாதானமும் ஆராதனை கலந்து கொண்டு வீடுகளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்றும் என்றும் கர்த்தர் வரும்போதும் சதா காலங்களில் கர்த்தருடைய கிருபை காணப்படுவதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி பெந்தேகோஸ்தே நாட்கள் யாருக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் நாட்கள் நாம் திருச்சபையில் ஒன்று கூடி
கர்த்தரை ஆராதிக்கலாம். மீண்டும் நாளை காலை நமக்கு 1ஆம் தேதி ஆராதனை உண்டு. ஒன்றத்து வாக்குத்தத்த ஜெபம் உண்டு. நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.